நாங்கள் எங்கள் சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினருக்கு சொல்ல சாதனைகள் இல்லாததால் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார் ஸ்டாலின். அப்படியென்றால் திமுக காரர்கள் யாரின் சாதனையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படியெல்லாம் பேசினார்கள்? இவன் சொல்றான் ஒக்கால ஒலி மொத்துவே கருணாநிதி என்கிற ஸ்டாலின் இல்ல. சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா 10 தான். எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர் குஷ்போ போடுகிறா தெரியுமா? கூட்டத்தை இருங்க, அவங்க திமுக இருந்தாங்க. இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் நீ விபச்சாரியின் மகன். வரவும் வரவெல்லாம் ஏறி அடிச்சுட்டு போறது தமிழ்நாடு. சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல, முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது. அது மாதிரிதான் செந்தில் பாலாஜி ஒரு கல்ல 2 மாங்காய் இல்ல பல மாங்காய் அடிச்சுட்டா இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. ஆபாச பேச்சுக்களின் மொத்த உருவம் திமுக. இவனுக்கு ஆபாச பேச்சு பத்தி லெக்சர் கொடுக்கலாமா? நயன்தாராவை பேசினால் மட்டும் முதல்வருக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது?